செங்கோட்டையன் ஒரு குழப்பவாதிங்க. அவர் 9 தரம் எம்எல்ஏ வந்துட்டு ரெட்டையில விட்டுட்டு இப்போ தாவைக்கால போய் சேர்ந்திருக்காரு. அது எப்படிங்க அது? பாஜக அவர் ஏங்க இயக்கணும்? அது பாஜக இயக்கணும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து பண்ணுவாங்க. பாஜக எல்லாரையும் பாக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பதவி இருக்கிறதுனால வந்து பாக்குறாங்க எல்லாரும். ஒருவேளை நாளைக்கு பாஜக மூலமாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி ஏற்பட்டால் ஓ பன்னீர்செல்வத்தை கவர்னரா போடலாம், இல்ல ராஜ்யசபா எம்பியா கொடுக்கலாம். அந்த கொடுக்கிற அளவில் அமித்ஷா உட்கார்ந்து இருக்காரு. அதுக்காக கூட சந்திப்பு இருந்திருக்கலாம். இல்ல ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, பதவிக்காக, வேற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பதவி ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்ப என்டிஏ கூட்டணியில விஜய் வருவதற்கு எதுவும் வந்து பாஜக திட்டம் வச்சிருக்கா? அமித்ஷா எதுவும் திட்டம் வச்சிருக்காரா? நேற்று ஆதவ அர்ஜுனா தினத்தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததிலிருந்து நேற்று இரவு ஆதவ அர்ஜுனா டெல்லி வந்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜகவை பற்றி பேசவில்லை. கொள்கை எதிரி என்று சொல்லப்பட்ட பிறகு பாஜக விஜய் பக்கம் போகவே மாட்டார்கள். அத டெல்லி பாஜக உணர்ந்திருக்கு. அமித்ஷா, மோடி, நட்டா எல்லாம் உணர்ந்திருக்காங்க இல்லையா? தாராளமா தாராளமா தாராளமா. அப்ப என்டிஏக்குள்ள கண்டிப்பா விஜய் வரமாட்டாரு. போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல எது ஒண்ணு நடக்குங்க. தமிழகத்தில் 2026 ஒரு தொங்கு சபை வந்தால் அதில் ஆர் என் ரவி தான் முக்கியத்துவம் இடம் பெறுவார்.